வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், லாபஸ்தானாதிபதி, 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு வரார். இந்த செவ்வாயோட பயிற்சி, ஏன்னா அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தெல்லாம் 45 நாட்கள் வராருன்னு வச்சிங்களேன். இந்த செவ்வாய் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? இப்போ இந்த செவ்வாய் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6-11 குடையவன் 12ல் வரார், மறையிறார். அப்படிங்கும்போதே 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்தாலும் நன்மை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆமாம். ஆனால் அதே சமயம் லாபாதிபதி மறையிறார். ஆமாம். அதுக்கு தான் இங்கே பகவான் ட்விஸ்ட் வைக்கிறார். 2 ஆதிபத்தியத்தை கொடுத்து அப்படியே கொண்டு போய் லாக் பண்ணுறார். ஒன்று நல்லது, ஒன்று கெடுதல். இப்போ 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு நல்லது. ஆனால் லாபாதிபதி மறையக்கூடாது. லாபாதிபதி மறைஞ்சதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஆனால் மறையிறார். ஆனாலும் என்ன, சுப விரயங்கள் ஏற்படும் இவங்களுக்கு. சுப விரயங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு சூப்பராக உச்சம் அடைஞ்சிருக்கார். குடும்பத்தில் எவ்வளோ டென்ஷன் இருந்தது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது டெய்லி சண்டைங்கிறது இப்போ வாரம் ஒரு நாள் சண்டைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல சண்டை இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே உச்சம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இவங்களுக்கு பரவாயில்லை. அதே சமயம் ஜென்மராசியில் புதன் உட்கார்ந்துட்டுருக்கார். வக்கரமாக இருந்தாலும் புதன் இருக்கார். ஸோ அறிவின் மூலமாகத்தான் எல்லாமே இவங்க சமாளிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உபய ராசி அப்படிங்கிறதுனாலே இவங்க எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த செவ்வாய் எங்கே வர்றாருன்னா விரயராசிக்கு உட்கார்றார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வராரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கவனிங்க. சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருக்கும் வராது. தசாபுக்தி இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி கிரகங்கள் நின்ற இடம், நின்ற கிரகங்கள், அவருக்கு எங்கள் வீடு கொடுத்த கிரகம் நிறைய இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஆல்மோஸ்ட் எல்லோரும் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் தானே, நல்லது. அதே சமயம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கரெக்டு, அதுதான் கேட்கலான்னு பார்த்தா அடுத்த கேள்வி. கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதுமாதிரி அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டுடுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல தனக்காரகன் உட்காந்துட்டுருக்கார். அவர் கொடுக்குறார். கொடுக்கும்போது நகை வாங்குற யோகம் கூட வரலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வையும் விழுறது, குருவோட பார்வையும் விழுறது. ஸோ கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சொன்னேன், அடகு வைத்த நகைகளையும் மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தொழில் வியாபார ரீதியாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். அது எந்த மாதிரி அப்படின்னா, நிறைய பேர் பேங்க் லோன்,
நிறைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா பேங்க் லோனில் தான் போயிட்டு இருக்கும். யாரும் ப்ரைவேட்டில் வாங்க மாட்டாங்க, தனியார் கடன் போகவே மாட்டாங்க. ஏன்னா பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எதிர்பார்க்குற அந்த வங்கி கடன் உதவி கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா அது கிடைச்சதுன்னா அவங்க பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யோகம் கண்டிப்பாக அமையும் தொழில் வியாபாரம் ரீதியாக. அதே மாதிரி எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், உடல் ஆரோக்கியம், ஆமாம், நல்ல தூக்கம், அது மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி. ஏன்னா தூக்கம் போகும். மிதுனத்துக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்குது, அது கொஞ்சமாவது குறையுமா? நிறைய மன உளைச்சல், அது மாதிரி எதுக்குடா அந்த ராசியில் பிறந்தோம், எதுக்குடா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், இது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய புலம்புவாங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் அது இருக்குது, கரெக்ட், எல்லா ராசிக்கும் அது இருக்குது. அப்போது கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை விட கோடீஸ்வரன்லேருந்து யோகாதிபதி பெரிய பெரிய தொழிலதிபர்களும் எல்லா ராசியில் தான் இருக்காங்க, எல்லா நட்சத்திரம் சொல்லலாம். அவங்கவுங்க வாங்கி வந்த கர்மா, நம்ம அப்படி தான் சொல்லணும் அதை. ஆனால் இந்த புலம்பல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது? ஏன்னா ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு சந்தோஷம் கொடுப்பான். எனக்கு சந்தோஷம் மட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அதாவது இரவு பகல் அது மாதிரி தான் வரும், எல்லாமே வரும் இல்லையா? அது மாதிரி இப்போ மன உளைச்சல்கள், இது மாதிரி கனவு தொல்லை ஒரு சில பேருக்கு, உடல்நலம் சம்மந்தப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டது தான் அதெல்லாம். கரெக்ட். அதனால இப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, நம்ம இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ குறுக்க சில கிரகங்கள் மூலமாக தான் சில பிரச்சனைகளே வருது. 3ஆம் இடம் சகாயஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டுருக்கார், முயற்சி ஸ்தானம். அதே 9ஆம் இடம் ராகு. ராகு வந்து உங்களுக்கு தெரியும் யோகக்காரகன், பிரம்மாண்ட கற்பனை திறன். ராகுனாலே கற்பனை தான், எதுவுமே கிடைக்கலனாலும் கற்பனையில் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதனால தான் யோகக்காரகன்னு வச்சது. நிறைய பேருக்கு வந்து ராகு வந்து அள்ளி கொடுப்பார் அப்படின்னா அள்ளி கொடுப்பார், அதே சமயம் கிள்ளியும் எடுப்பார். ஆனால் இந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியங்களை அனுபவின்னு ராகு சொல்லிகிட்டே இருப்பார். இதெல்லாம் இதே கிடையாதுடா, முயற்சி எடு, முன்னேறு அப்படின்னு சொல்லி கேது வந்து ஞானத்தை கொடுத்துட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி போயின்னு இருக்கு. 10ஆம் இடத்துல சனி பகவான், இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே இப்போ. ஏன்னா 10ஆம் இடம் நம்ம சொல்கிறோம், 10ஆம் இடத்துல ஒரு பாவி நல்ல அசுபர் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு. ஆனால் இந்த சனி பகவான் தர்மக்காரகன், நியாயம். இவங்க நியாயமாக என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எதனால பிரச்சனை வருதுங்கிறத சொல்லிடுறேன். ஆமாம், அதான் நேர்மையாக இருக்கணும். இல்லை அவ்வளோதான், யாரையும் எடுக்கக்கூடாது. நேர்மை தவறி இப்போ ஒன்றும் இல்லை சார். கணவன் மனைவிட்ட கோச்சிக்கிறது, மனைவி கணவன்கிட்ட கோச்சிக்கிறது, அதெல்லாம் சகஜம். ஆனால் பெருசாக போகக்கூடாது, பெரிய பிரச்சனையாக போகக்கூடாது. சில பேர் அடிப்பாங்க, உதப்பாங்க. கரெக்டா? அதெல்லாம் அந்த காலம், இப்போ கிடையாது, இந்த காலம் கிடையாது. இருந்தாலும் சில பேர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறவங்க சில பேர். அப்போ இந்த கர்மக்காரகன் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார், பார்த்துட்டு பிரச்சனைகளை கொடுப்பார். அது ரெண்டாவது, யாரை எப்படி டீல் பண்ணணுங்கிறத இவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கனால ரொம்ப விசேஷம். அதுதான் இந்த சனி பகவான் பாடமாக கொடுப்பார். அதனால தான் 10ஆம் இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இவர். 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம் போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாலே பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், அதே குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் டென்ஷன் ஆகிடுவாங்க நிறைய பேர். அதுவும் அந்த காலத்து மனுஷன்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. பேங்க் பேலன்ஸ் ஏறிகிட்டே இருக்கணும், ஒரு 10 ரூபாயாவது ஏறினா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இறங்கி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போல்லாம் அதான் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தாங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்புக்கு காமிச்சு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும், ஒரு 160 ரூபா அந்த மாதிரி. அதுவே அவங்களுக்கு பெருசாக இருக்கும், பெரிய விஷயம். இப்போ லட்சக்கணக்கில் வந்தால் கூட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு, அங்கே செவ்வாய் பகவான் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ இவங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன். அதனாலே இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொன்னேன் முதல்லையே. அதேமாதிரி சுப விரயங்களும் ஏற்படும், இவங்களுக்கு சுப விரயமும் ஏற்படும். அந்த வகையில் திருமண யோகம் கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மெயின் சுப விரயம். ஆமாம், ஒன்று இவங்களுக்கு அந்த வயசுல இருந்தால் திருமணம் கூடி வரும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகலை, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகலை, அவங்களுக்குலாம் இப்போ டக்கு 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 கெட்டி மேலே கொட்டிடும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு தனக்காரகன், 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார், குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அப்படி. ஆமாம், அந்த வகையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும்.
அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. இப்போ சனி பார்வை வந்து செவ்வாய் மேலே இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே, 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் மேலே. இப்போ அதை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சுப விரயம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த மிதுனத்துக்கு வந்து ஒரு முதலீடு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது தொழில் ரீதியாக. ஏன்னா சனி பார்வை இருக்கும்போது ஒரு முதலீடு போடலாமான்னு நான் கேட்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று வேலைக்கு சேர்த்து சொல்லிவிடுங்க. வேலை வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தலாமா இந்த டைம்? இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதம். என்னென்னா 12ஆம் இடத்துல வந்தாலே இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து சுப விரயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த விரயத்தை. ஏன்னா 6ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் பார்க்கறதுனால கடன் வரும். கடனை வச்சு பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறது சூப்பர். ஆனால் அதே சமயம் பெரிய அளவில் பங்குதாரர்களை மட்டுமே நம்பி இறங்கக்கூடாது. ஆமாம். ஏன்னா சனி பார்வை விழுது. சனி பார்வை, சனி தசை இதெல்லாம் வந்ததுனாலே கொஞ்சம் டென்ஷன் தான். யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு காட்டிட்டு தான் விடுவார். ஏன்னா அந்த வகையில் இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. ஏன்னா அதுக்குண்டான ஒரு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கும்? அதை நான் தான் நிறைய சொன்னேனே ஃபஸ்ட்டு. ஆமாம், அதை பற்றி சம்மந்தமாக பேசி ஒரு வாரம் டெய்லி சண்டை போட்டவங்க இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா அந்த என்ன பட்டும் படாமல் சண்டை போட்டுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுன்னு நடப்பாங்க. ஓகே. பரிகாரம், இந்த மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னாலே கண்டிப்பாக இவங்க வந்து 2 பரிகாரம் பண்ணணும். புதன்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வரணும். துளசி மாலை போட்டு பெருமாளை வழிபாடு பண்ணாங்கனாலே இவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடி முருகப்பெருமான். ஏன்னா செவ்வாயினாலே முருகப்பெருமான். விரயம் வந்து அசுப விரயமாக வராமல் சுப விரயமாக வரும். ஸோ இந்த முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணினாலே போகும். ஒரு அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். ஒரு அர்ச்சனை பண்ணி அவங்க அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்தாங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு சுப விரயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த பரிகாரம் சின்னதாக பண்ணினாலே இவங்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.